அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத் சுகாதார அமைச்சகத்தின் மிக முக்கிய அறிவுறுத்தல். எதிர்வரும் 2027 1 ஜனவரியிலிருந்து புதிய சட்டம். அதே போல ராபியா பகுதிகளில் நடந்த ஒரு திடுக்கிடும் சம்பவம், ஒரு குவைத்தி குடிமகன் செய்த செயல். தன்னுடைய மனைவி மற்றும் மகளை தன்னிடமிருந்த ஷாட்கன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று போலீஸில் சரணடைந்த சம்பவம். இது ராபியா பகுதிகளில் நடந்திருக்குது. குவைட்டி ஃபாதர் 1969 ஆண்டு பிறந்த தன்னுடைய மனைவியையும், அவர் 1969 ஆண்டு பிறந்திருக்கிறார் அந்த நபர். மனைவி 1977, மகள் 2006 ஆண்டு பிறந்திருக்கிறாங்க. 2005 பிறந்த மகன் ஒருத்தனும் வீட்டில் இருந்திருக்கிறாரு. மகனை விட்டுட்டு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகளையும் சுட்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவரே சரணடைந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்குது. சொல்லும்போதே அப்படியே உடல் சிலுக்குது. அதாவது அந்த அளவுக்கு மோசமான சில நேரங்களில் நபர்களையும் நாம் சந்திக்க வேண்டி வரலாம். வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம். நம்பவே முடியாது யார் எந்த நேரத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே போல் சுகாதார அமைச்சருடைய மிக முக்கிய அறிவுறுத்தல், அதாவது பார்த்தீங்கன்னா 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு சிகரெட் விற்கிறதோ அல்லது எலக்ட்ரானிக் சிகரெட் விற்கிறதோ, அதே மாதிரி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ தடை செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் கண்டென்ட்கள், அட்வர்டைஸ்மெண்ட்களை பண்ணுறதும் தவிர்க்கப்பட்டிருக்குது. முக்கியமான சில ஸ்பான்சர்ஷிப் இடங்களில், இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடுகள்லையோ இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டை டிஸ்பிளே பண்ணுறதோ அல்லது அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதோ தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த அமைச்சரவை உத்தரவு எதிர்வரும் ஜனவரி 1, 2027 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பக்காலாக்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சில பக்காலாக்களில் சிறுவர்களுக்கு வயதை செக் பண்ணாமல் இன்றைக்கும் சீஷா, அதே மாதிரி இந்த சிகரெட் வகைகள், எலக்ட்ரானிக் சிகரெட் வகைகளாக இருக்கட்டும் அல்லது சும்மா சாதாரணமான சிகரெட் வகைகளாக இருக்கட்டும் விற்பனை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க சில பக்காலாக்கள். தயவு செய்து கவனம். கடையோட லைசன்ஸும் போயிடும். அதே மாதிரி சிறுவர்களுக்கு சிகரெட் விற்கிறதுக்காக கைது செய்யப்படுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். குவைத்துடைய பல ஜமியாக்கள் நடக்கக்கூடிய ஊழல்கள் சம்பந்தமாக பல ஜமியாக்களில் இப்போதைக்கு மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அதிரடியான சோதனைகளை முன்னெடுத்து வராங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யோர்மாக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் நிலைமை என்ன அப்படின்றத தற்போது மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கடைகளில், வியாபார தலங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு ஃபில்ஸ் அதிகமாக விற்றாலும் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் அவங்களுடைய வீடுகளில் பாபாக்களோட, அவங்களுடைய பிள்ளைகளோடையோ, குறிப்பாக அரபியர்களோட பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் குவைட்டில் எல்லா துப்பாக்கிகளையும் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இன்னும் துப்பாக்கிகள் புழங்கிட்டு தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன பிரச்சனைனாலும் ஏதாவது ஒரு வழியில் லீகலாக பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏன்னா வாய் சண்டை அல்லது கைகலப்பாகினா கடைசியில் இது இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமைக்கு நம்மளை இட்டு செல்லும். ரொம்ப கவனம். والله يحييكم ان شاء الله جميعا، جمعيه يرموك التعاونيه خاصه وجمعيات التعاونيه بصفه عامه. الله يحييك ان شاء الله. لو تحدثنا رائد الفضل كونك مدير عام جمعيه اليرموك التعاونيه، تحدث عن اليوم عن دور الجمعيات التعاونيه من خلال اكيد توفير هذه السلع وهذه نقول ما شاء الله المنتجات بانواعها. الحمد لله الجمعيات التعاونيه طبعا تعلمون رائد وتعلم كل الاخوان اللي هي دور رئيسي في توفير السلع بالدوله، والحمد لله الجمعيات التعاونيه اثبتت نجاحها سواء في ازمات او من غير ازمات. الحمد لله
فالحمد لله انت يعني شوفت عينكم لو تمر او انك لو حضرت يعني اكثر من كم جمعيه راح تشوف ان بفضل الله تدفق السلع بشيء يعني ما شاء الله، يعني ما حد راح يلاحظ انه في نقص او شيء، سواء في ازمه او غير ازمه، او انه في يعني في خلافات على الجمارك او شيء. والحمد لله الجمعيات التعاونيه اثبتت الحمد لله ان هي قادره انها تستوعب الشيء هذا كله وتغطيه لخدمه طبعا المستهلكين والمشترين كافه ان شاء الله. جميل جدا. يعني لو تحدث ايضا عن المنتج اليوم الوطني، ما شاء الله اركان عديده يمكن فرضت باسهاب جمعياتنا. نعم الان الحمد لله المنتج الوطني لو تلاحظ اخوي رائد الان متوفر بجميع اصنافه، يعني كل اصنافه يعني بالخضار بالمخبوزات بالمنتجات الثانيه، الحمد لله كل شيء متوفر بفضل الله اللهم لك الحمد. طبعا هذا بتشجيع من وزاره الشؤون وزاره التجاره ومراقبه الحمد لله من اتحاد الجمعيات التعاونيه، والحمد لله والجمعيات يعني ترحب في كل منتج وطني، وحتى لو كان في حتى يعني في مشروعات صغيره تكون، فالحمد لله مرحب فيهم كل الجمعيات التعاونيه والحمد لله يعني بفضل الله الحمد لله متوفر السلع متوفر كل شيء، وهذا انت شوفت عينك الحمد لله، الحمد لله ما في ناقص ما في شيء. ولو على عجاله استاذ رائد الفضلي مدير عام جمعيه يرموك التعاونيه، بالنسبه لتوريد سلاسل الامداد الحمد لله بشكل جميل ومتواصل ومتين ما زال. الحمد لله متوفره الامدادات الحمد لله، والمخازن الحمد لله عندنا متوفره، والمخزون الاستراتيجي بفضل الله اللهم لك الحمد يغطي، انا اقول لك يعني مو 6 شهور باذن الله، انه يغطي باذن الله سنه كامله امامنا الحمد لله. يعني هذا ترى بصفه عامه بكل الجمعيات يعني ما ينظرها المستهلك ولا المشتري، ولكن الحمد لله احنا كاداره وحنا كجمعيه او كل الجمعيات التعاونيه بصفه عامه الحمد لله متوفر، ونعلم شنو موجود عندنا، وان شاء الله اصلا باذن الله ان شاء الله حتى اي زبون لو يحضر ما راح يلاحظ ان شاء الله في نقص من السلع او اي شيء ان شاء الله.